வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கில் உள்ள அளவான இலக்கண பகுதியை பார்த்துட்டோம். இப்போ அதற்கு அடுத்த பகுதி சேர்த்து வைத்த குப்பை. சேர்த்து வைத்த குப்பை, இங்கே குப்பைன்றது குப்பையை குறிக்கல, தமிழில் உள்ள எழுத்து பிழையை குறிக்குது. ஓகேங்களா? தமிழில் காணப்படும் எழுத்து பிழைகளே இங்கே சேர்த்து வைத்த குப்பை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எழுத்துக்களோட வடிவத்தெல்லாம் பாருங்கள். நா, நை, நோ, நோ, லை, லை, ரா, ரோ, ரோ, நா, நை, நோ, நோ. இதெல்லாம் முன்னாடி இப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி எழுதுறதில்ல. இதெல்லாம் நடைமுறையில் இப்போ இல்லை. நம்ம எப்படி எழுதுகிறோம்? இப்போ நான் அப்படின்னா துணைக்கால் வச்சு எழுதுகிறோம். முன்னாடி அப்படி எழுதலை. நானா நூ அந்த வடிவத்தில் இப்படி எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து நை அப்படின்னா நம்ம இணை கொம்பு வச்சு நை அப்படி எழுதுகிறோம் இல்லையா? அதை முன்னாடி எப்படி எழுதியிருக்காங்க, நான் போட்டு இந்த சிம்பிள் போட்டு போட்டிருக்காங்க. இதனால் எழுத்துப்பிழை அதிகமாக வருது அப்படின்ற காரணத்தினால ஈவேரா பெரியவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த வடிவத்தையெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்னரே சென்னை பச்சையப்பன் மண்டபத்தில் மகாமகோபாத்தியாய தட்சிணாத்திய கலாநிதி, இது ரெண்டுமே ஊவேசாவோட நடைமொழி. ஊவேசா சாமிநாத ஐயர் அவர்கள் தலைமையில் நடந்த தமிழன்பர் மாநாட்டில் மேற்கொடுத்த 13 எழுத்துக்களையும் மாற்றி அமைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றிட்டார். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இப்போ மாற்றின எழுத்துக்களாக இந்த இப்படி எழுதுகிறோம். துணைக்கால் வச்சு எழுதுகிறோம். நையை இணைக்கொம்பு வச்சு எழுதுகிறோம். ஓகே, அதற்கடுத்து நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் ந, ல, ர, ல, ர, ந இந்த வரிசையில் உள்ள எந்த எழுத்துமே மொழிக்கு முதலில் வராது, அதாவது சொல்லுக்கு முதலில் வராது. அதற்கடுத்து இ, ஏ, ஏ, ஐ, யோ, வு, வு, வோ இந்த எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதலில் வராது. அதாவது இலைன்றத இலைன்னு எழுதக்கூடாது, இலை அப்படின்னு எழுதுவது தவறு. இப்படி தான் எழுதணும், இலை இப்படி தான் எழுதணும். வாழை கூட்டல் இலை இப்படி தான் எழுதணும். ஆனால் சேர்த்து எழுதும்போது வாழை இலை அப்படின்னு எழுதலாம். சேர்த்து எழுதும்போது வாழை இலை, சந்தி சேர்த்து எழுதும்போது வாழை இலை அப்படின்லாம். பிரித்து எழுதும்போது வாழை கூட்டல் இலை இப்படி தான் எழுதணும். ஓகே, அடுத்து பாருங்க, ஓட்டை அழிங்கள். ஓட்டை அழிங்கள் இப்படி வராது, ஏன்னா ஓ சொல்லுக்கு முதலில் வராது இல்லையா? அதனால எப்படி தான் கூறணும், வாக்கை அழியுங்கள், அதான் கரெக்டு. அதற்கடுத்து ஏசு, ஏசுன்னு எழுதுனா பொருளே மாறுபடும். ஏசு, இந்த ஏசு அப்படின்னு எழுதுனோம்னா என்ன ஆகும், கிண்டல் கேலி அந்த மீனிங்கில் மாறிடும். இப்போ ஏசு தான் கரெக்டு. அதனால் இந்த ஏ மொழிக்கு முதலில் வராது இல்லையா? அதனால் எப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி சேர்த்து ஏசு, சேர்த்து ஏசு, இதுதான் கரெக்டான சொல். ஏசு, ஏசுநாதர். ஏன்னா இந்த ஏ மொழிக்கு முதலில் வராது. ஓகே, அதற்கடுத்து இற்று. இந்த இற்று என்ற வல்லினமை எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. சொல்லின் இறுதியில் வராது. ஏற்கனவே ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். இற்றுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புள்ளி வச்ச எழுத்துமே வராது. இற்றுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புள்ளி வச்ச எழுத்துமே வராது. இப்போ இற்று ஈற்றிலையும் வராது. ஓகே, அதற்கடுத்து தகர வரிசைக்கு முன் இந்து வரும், டகர வரிசைக்கு முன் இன்னு வரும், ரகர வரிசைக்கு முன் இன்னு வரும். அதாவது இதெல்லாம் இணை எழுத்துக்கள். தகர வரிசைக்கு முன் இந்து வரும், இன் த அப்படின்னு வரும். அதற்கடுத்து டகர வரிசைக்கு முன் இன்னு வரும், அதாவது இன் ட அப்படின்னு வரும். அதற்கடுத்து ரகர வரிசைக்கு முன் இன் ட வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, சந்து, மந்தி, இந்தி, இந்து வருதுங்களா? இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அதற்கடுத்து வண்டி, துண்டு. அதற்கடுத்து என்றார், இன்ற, கன்று, இன்று இப்படி வருதுங்க இல்லையா? இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அதற்கடுத்து இது சந்து இப்படி எழுதக்கூடாது. இந்த இந்து போட வேண்டிய எழுத்துல இன்னு போடக்கூடாது. இங்கே இந்து தான் வரணும். சந்து. இப்போ துண்டு இங்கே 3 சுழி இன் தான் வரணும். துண்டு. கன்று இங்கே என்னது, இந்த ரகரம் பக்கத்தில் 2 சுழி இன் தான் இருக்கணும். கன்று இப்படி தான் எழுதணும். 3 சுழி இன் போட்டு கன்றுன்னு எழுதுனா அது தவறு. ஓகேங்களா? அதற்கடுத்து இன்னும் 3 இணை எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னா இங்க, அதாவது காவரிசைக்கு முன்னாடி இங்கு வரும். இங்க எடுத்துக்காட்டு சங்கு. எடுத்துக்காட்டு என்னது, சங்கு. அதுக்கடுத்து இஞ்ச, சாவரிசைக்கு முன்னாடி இஞ்சு வரும். எடுத்துக்காட்டு மஞ்சள், மஞ்சள். அதற்கடுத்து இம் ப, பாவரிசைக்கு முன்னாடி இம் வரும். எடுத்துக்காட்டு கம்பம். ஓகேங்களா? அதற்கடுத்து பாருங்க,
இற்று என்றும் இற்று என்ற வல்லின மெய்க்கு பின் எந்த ஒரு மெய்யெழுத்துமே வராது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டு பாருங்க. பயிற்சி வருவதற்கு, பயிற்சி வருவதற்கு இந்த இற்றுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புள்ளி எச்செழுத்துமே வரக்கூடாது. அதற்கடுத்து இடையின இரு, இடையின இருன்ற மெய்யெழுத்து பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து வரலாம், அதாவது மெய்யெழுத்துக்கள் வரலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. பார்ப்பதற்கு இருக்கு பக்கத்தில் இப்போ வந்திருக்கா, இது வரலாம். வல்லின இற்றுக்கு பக்கத்தில் தான் எந்த ஒரு மெய்யெழுத்துமே வராது. ஓகே, இப்போ சேர்த்து வைத்த குப்பையில் உள்ள பிழையான சொற்களையும் அதற்கு திருத்தமான சொற்களையும் பார்க்கலாம். வரவு சிலவு, வரவு சிலவு என்றது தவறு, வரவு செலவு. துகை அப்படின்றது தவறு, தொகை, தொகை. சுந்திரன், சுந்திரன் அப்படி இருக்கக்கூடாது, சுந்தரன். இந்த தீ எடுத்துட்டு என்ன போடணும், தா, சுந்தரன். சுந்திர ராமன், சுந்தர ராமன். இந்த தீ எடுத்துட்டு என்ன போடணும், தா போடணும், சுந்தர ராமன். ராமநாதபுரம், இந்த நா வராது, இந்த ரணகர நா வராது, தன்னகர நா வரும். ராமநாதபுரம். தேவநாதன், இதுலையும் ரணகரனா வராது, தன்னகரனா வரும், தேவநாதன். சித்தரிக்கிறது, தா வராது, தி, சித்திரிக்கிறது, சித்திரிக்கிறது. எண்ணெய் இப்படி எழுதுவது முற்றிலும் தவறு. எண்ணெய் பொருளை மாறுபடும். ஓகேங்களா, இப்படி எழுதுவது தவறு. எண்ணெய், எல் கூட்டல் நெய், எண்ணெய், எல் கூட்டல் நெய், எண்ணெய், இதுதான் கரெக்டு. வெண்ணெய்க்கு அதே போல தான், இந்த வெண்ணெய் எழுதக்கூடாது, வெண்ணெய். விற்கப்படும், இங்கே பாருங்க, இற்றுக்கு பக்கத்தில் எந்த ஒரு மெய்யெழுத்துமே வராது, ஸோ இங்கே இக்கு வராது, விற்கப்படும். உத்திரவு, தீ வராது, தா, உத்தரவு. ஓகேங்களா. அதற்கடுத்து உடைமை, உடைமை அப்படின்னு வரும், டாவ் எடுத்துட்டு டை, உடைமை. நிகழம் அப்படின்னு எழுதக்கூடாது, நீலம், நீலம். பிராமணால் அப்படின்னு எழுதக்கூடாது, பிராமணர்கள், பிராமணர்கள். திரேகம் அப்படின்னு எழுதக்கூடாது, தீ எடுத்துட்டு தே, தேகம். நாகரீகம், இது குறில் நெடில் வேறுபாடு, அதாவது ரீ நெடில் வரக்கூடாது, குறில். ஓகேங்களா. நாகரிகம். நெல் குத்துதல், குத்துதல் வரக்கூடாது, குற்றுதல், நெல் குற்றுதல். வெயில் வரக்கூடாது, வெயில். ஒற்றுப்பிழை, இதில் வந்து ஈ வரக்கூடாது. ஓகேங்களா, ஒற்றுப்பிழை. வைக்கல் அப்படின்னு எழுதக்கூடாது, வைக்கோல். இப்போ ரொம்ப, இதெல்லாம் பேச்சு விளக்கு. எழுத்து விளக்கு என்னது, நிரம்ப தான் கரெக்டு. ரொப்பு, இதெல்லாம் பேச்சு விளக்கு, இப்படி எழுதக்கூடாது, நிரப்பு தான் கரெக்டு. மேற்புறம், ரகர ரகர வேறுபாடு. இதில் மேற்புறம்னு எழுதுவது தவறு, மேற்புறம் தான் கரெக்டு, வல்லினரா தான் கரெக்ட். ஓகே. சுவற்றில் அப்படின்னு எழுதக்கூடாது, சுவரில். விநாயகர், இதில் வந்து தன்னகரனா வராது, சாரி ரன்னகரனா வராது, தன்னகரனா. விநாயகர். சாமிநாதன், இதுலையும் என்ன வரும், தன்னகரனா தான் வரும். ஓகே, இந்த வராது, சாமிநாதன். அதற்கடுத்து கேள்கிறார், கேள்கிறார், கேட்கிறார், கேள்கிறார் இப்படி வராது, கேட்கிறார். தொடங்கி, தொடங்கி, தொடங்கின்னு வராது, தூவெடுத்துட்டு தோ போடணும், தொடங்கி. எல்லோரும், எல்லாரும், அதாவது எல்லாரும் தான் கரெக்டு, ஆனால் சில செயல்களில் எல்லோரும் அப்படின்ற வார்த்தை வருமாம். எல்லாரும் அதுதான் கரெக்டு, சில செயல்களில் முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க எல்லோரும் அப்படின்ற வார்த்தை. ஓகே. காட்சி, இது பிறமொழி சொல், காட்சி தான் கரெக்டு. மாட்சி, பிறமொழி சொல், மாட்சி தான் கரெக்டு. அருணா கொடி, அரஞ்ஞான் கொடி அல்லது அரஞ்ஞான் கயிறு. ஓகே. அடுத்து பாருங்க, இது பிழை உள்ள சொற்கள்னால இங்கே பிழையவே பிழையாக மாற்றி எழுதியிருக்காங்க போல. ஓகே. அதற்கடுத்து பதட்டம், பதற்றம், இட்ட வரக்கூடாது, இச்சம், பதற்றம். வலது பக்கம், அது எப்படி எழுதணும், வலது பக்கம் இடது பக்கத்தை, வலப்பக்கம் இடப்பக்கம். வெந்நீ அப்படின்னு எழுதக்கூடாது, வெந்நீர். இதெல்லாம் நம்ம பேச்சு விளக்கு, வெந்நீன்ற. ஊரணி, ஊருணி, ஊரணின்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும், ஊருணி. மணிக்கோர்வை, மணி கோவை அப்படின்னு எழுதணும். பூர்த்தது, பூத்தது அப்படின்னு எழுதணும். பாதுகாத்தான், பாதுகாத்தான். எந்தன், என்றன், எந்தன், உந்தன் அப்படிலாம் எழுதக்கூடாது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். என் கூட்டல் தன், என்றன், உன் கூட்டல் தன், உன்றன் அப்படி தான் எழுதணும். அதுக்கடுத்து நாளி, நாளிகை. அருவெருப்பு, அருவெருப்பு, இது வந்து
இந்த ரூ வராது, அதாவது வல்லின ரூ வராது, இடையின ரூ. அருவருப்பு. மென்மேல், மேன்மேல், மென்மேல்ன்றது எழுதுவது தவறு, மேன்மேல். இப்போ ஒருவள், ஒருத்தி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒருவனுக்கு ஒருவன்ற ஆண்பாலுக்கு பெண்பால் வந்து ஒருவள் அப்படின்னு வராதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னதான் வரும்? ஒருத்தி. அதான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் இரு வகையாகவும் எழுதும் சொற்கள். இப்படியும் எழுதலாம் கரெக்ட், இப்படியும் எழுதலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொற்கள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு, இதுதான் இப்போ நம்ம எழுதுகிறோம் கரெக்டு. இது வந்து முன்னாடி அந்த அகராதி இந்த செயல்கள் எல்லாம் இப்படி பயன்படுத்தியிருக்காங்களாம். ஓகே. வியர்வை, வியர்வை ரெண்டுமே எழுதலாமா. கோயில், கோவில், கோயில். இப்போ யாண்டு என்ற சொல்ல பார்த்தோம்னா ஆண்டுன்னு நம்ம பயன்படுத்துகிறோம். முன்னாடி யாண்டுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா யாண்டு பலவாக, யாண்டு பலவாகன்ற ஒரு புறநானூற்று தொடரில் இருக்குது. அதற்கடுத்து நம்ம திருக்குறளையுமே யாண்டும் இடும்பை இல, யாண்டும் இடும்பை இல, அதாவது எப்பொழுதும் துன்பம் இல்லை. இந்த யாண்டுன்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, எப்பொழுதும் துன்பம் இல்லை. அப்புறம் இன்னொரு மீனிங்கும் இருக்குது, எங்கே. யாண்டுலனோ அப்படின்னா எங்கே இருக்கிறானோ, யாண்டுலனோ அப்படின்னா எங்கே இருக்கிறானோ அப்படின்ற மீனிங். அதற்கடுத்து யார், ஆர், யாரு, ஆறு, யானை, ஆணை, இப்படி இந்த இரண்டு சைடுமே எழுதினாலும் தவறில்லை. ஓகே. அதற்கடுத்து பாருங்க, ராம கூட்டல் நாதன், ராமநாதன், இப்படி எழுதுவது வடமொழி முறை. நம்ம எப்படி எழுதுவோம்? ராமன், ராமன் கூட்டல் நாதன், ராமநாதன். அதே இது ராமன் கூட்டல் ராமநாதன், இந்த ராமநாதன் எழுதக்கூடாது, இது ரணகரனா வரக்கூடாது, ராமநாதன், ராமநாதன், தன்னகரனா தான் வரணும். ஓகேங்களா? தன்னகரனா. அதற்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, எல் கூட்டல் எண்ணெய், எண்ணெய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல் கூட்டல் எண்ணெய், எண்ணெய் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் இப்படி எழுதுவது தவறு. ஓகே. அதுக்கடுத்து வி கூட்டல் நாயகர், விநாயகர். விநாயகர்னா என்ன பொருள்னா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் என்று பொருள். விநாயகர்னா என்ன மீனிங்? தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருள். அதற்கடுத்து சாமி கூட்டல் நாதன், சாமிநாதன். ஓகேங்களா? பாருங்கள், முன்ன சொன்னது போலவே பாருங்கள், எல்லோரும், எல்லாரும், அதான் கரெக்டு. எல்லோரும்ன்றது சில செயலில் வந்து முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதற்கடுத்து காட்சி, காட்சி, இது வந்து பிறமொழி சொல். நம்ம காட்சி அப்படின்னு எழுதுகிறோம். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? கான் குட்டல் சி, காட்சி, கான் குட்டல் சி, காட்சி. அதற்கடுத்து எண்ணெய், வெண்ணெய், இந்த மாதிரி எழுதுவது தவறு. எப்படி எழுதணும்? எண்ணெய், வெண்ணெய், இந்த மாதிரி எழுதுவது தான் கரெக்ட். ஓகே. அதற்கடுத்து பாருங்கள், விட்டுவிட்ட குப்பை. இப்போ சேர்த்து வைத்த குப்பை பார்த்தோம் இல்லையா, அதில் விடுபட்ட எழுத்து பிழையை தான் இப்போ விட்டுவிட்ட குப்பைன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இங்கேயும் குப்பைன்றது எழுத்து பிழையை தான் குறிக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இது வந்து உச்சரிப்பு பிழை. அதாவது கோழி அப்படின்றத கோயி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து உச்சரிப்பு பிழை. கோழி அப்படின்ற சொல்கிறது தான் கரெக்டு. பழத்தை பயம்னு சொல்கிறக்கூடாது, பழம் தான் கரெக்டு. அதற்கடுத்து கொள்ளிடக்கரையில் திருவிழா என்பதை திருவிசான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது தவறு, திருவிழா தான் கரெக்டு. தாமிரபரணி ஆற்றங்கரையில் பழம் என்பதை பழமாகும், இதெல்லாம் உச்சரிப்பு பிழை. பழம் அப்படி சொல்லணும், இது பழம் அப்படி சொல்லணும், இது வந்து உச்சரிப்பு பிழை. இப்போ குழந்தை, குழந்தை இப்படி தான் சொல்லணும், குழந்தை, இது வந்து உச்சரிப்பு பிழை. ஓகேங்களா? இப்போ விடுபட்ட பிழையை பார்க்கலாம். ஆட்சி, இது வந்து வடமொழி சொல், இது வந்து தவறு. ஆட்சி என்ன எழுதுறது கரெக்டு, ஆட்சி. சமையல், சமையல், சமையல்னு எழுதக்கூடாது, மை விகுதி வரணும், சமையல். கைத்தறி, கைத்தறி தான் கரெக்டாக, அதாவது வல்லின ரி, ரகர ரகர வேறுபாடு, வல்லின ரி, கைத்தறி. 300, 300, இங்கே வந்து தன்னகரனாக தான் வரணும், நகர வேறுபாடு 300. ஓகே. 500, 500 ஒற்றுப்பிழை. இங்கே வந்து என்ன வரணும்? இந்து வரணும், இந்து, 500. சம்மந்தர், சம்மந்தர்னு எழுதக்கூடாது, சம்பந்தர், திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? வரும், சம்பந்தர். பத்மநாபன், நகர நகர வேறுபாடு, ரநகரனா வராது, தன்னகரனா வரும். பேருக்கு எல்லாமே தன்னகரனாக தான் வரும். பத்மநாபன். வல்லுனர், இங்கேயும் தன்னகரனாக தான் வரும், வல்லுனர். களி கூறுங்கள், கூறுங்கள், இந்த இடையினரு வராது, வல்லினரு. களி கூறுங்கள். அமக்களம், அமர்க்களம். இங்கே கவனிங்க, இருக்கு பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கா,
இடையின இருக்கு பக்கத்தில் புள்ளி வச்ச இழுத்து வரலாம். வல்லின இற்றுக்கு பக்கத்தில் தான் புள்ளி வச்ச இழுத்து வராது. ஓகேங்களா? அமர்க்களம். இந்நாளில் இந்நாளில் தன்னகரனா தகுந்தா போல் தகுந்தா போல அப்படிலாம் எழுதக்கூடாது. தகுந்தார் தகுந்தார் போல். சோம்பேறி சோம்பேறி வல்லினரி. ஓகேங்களா? மேநாடு மேநாடு மேல் கூட்டல் நாடு மேநாடு, அதாவது ரன்னகரனா வரும். மேநாடு. ஓகேங்களா? கிழங்கு வறுவல் கிழங்கு வறுவல். திருநீரு அப்படி எழுதக்கூடாது, திருநீரு. ஓகே, திருன்றது சிறப்பு கருதி வரும். ஓகேங்களா? திருநீரு. நாட்டுப்புறம் எழுதக்கூடாது, நாட்டுப்புறம். இந்த புறம்னா பக்கம் அப்படின்ற மீனிங். சரி, இந்த புறம்னா ஊர் ஊர் அப்படின்ற மீனிங் அடுத்து பார்ப்போம். இந்த புறம் வந்து பக்கம். நாட்டுப்புறத்துக்கு வல்லினராக தான் போடணும். ஓகேங்களா? அதற்கடுத்து எல்கை அப்படி எழுதக்கூடாது, எல்லை எல்லை. அருகாமை எழுதக்கூடாது, அருகில் அப்படின்னு எழுதணும். வேர்க்குரு வேர்க்குரு. இந்த ரூதா வரணும், அதாவது வல்லின ரூதா வரணும், இடையின ரூ வராது. கடைசி கடோசி கடாசி அப்படிலாம் எழுத கடைசி கடைசி. ஓகேங்களா? மாநிலம் மாநிலம் இந்த நீ வராது, எந்த நீ வரும்? தன்னகர நீ வரும். புட்டு எழுதக்கூடாது, பிட்டு. இளமை, அதாவது இளமை அப்படின்னு எழுதணும், இளைமை. இது வந்து தவறு, லை வராது, லா வரும், இளமை. ஓகே. பழைய அப்படின்னு எழுதக்கூடாது, பழைய. குறுக்கு தெரு குறுக்கு தெரு, அதாவது இடையின ரூ வராது, வல்லின ரூ, குறுக்கு தெரு. பயிறு பயறு பயிருன்னு எழுதக்கூடாது, சரியான சொல் வந்து பயறு. வயறு அப்படின்னு எழுதக்கூடாது, வயிறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கண்டு களி கூறுங்கள் அப்படின்னா என்ன பொருள்? மகிழ்ச்சி மிகுதியாக கொள்ளுங்கள் அப்படின்ற பொருள். அதாவது கூறுதல் அப்படின்னா மிகுதல், கூறுதல் அப்படின்னா மிகுதல்ன்ற பொருள். ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, புறம் அப்படின்னா ஊர். இந்த புறம்னா வல்லினரா வச்ச புறம்னா பக்கம் அப்படின்னு பேர். இப்போ அதே தான் அதுக்கடுத்து எல்லை, எல்கைன்னு எழுதக்கூடாது, இது தவறு, எல்லை தான் கரெக்டு. அருகாமைன்னு எழுதக்கூடாது, தவறு, அருகில். ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஒரு நினைவு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பெரிய என்னும் சொல்லில் இருப்பது சிறியரி. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சிறிய என்னும் சொல்லில் இருப்பது பெரியரி. இது வந்து ஒரு நினைவு குறிப்பு தான், சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கருப்பூரம் கற்பூரம், கருப்பு கருப்பு, சிவப்பு சிகப்பு, குடல் குடர், மதில் மதில், செதில் செதில், ஐயர் ஐயர், ஔவையார் ஔவையார், முறிந்தது முறிந்தது, வறட்சி வறட்சி, அக்கறை அக்கறை, சில்லறை சில்லறை, நிலையம் நிலையம். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த கற்பூரம் கற்பூரத்தை இரு வகையாக எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இந்த கற்பூரம் கற்பூரம் இரு வகையாகவும் எழுதலாம். அதற்கடுத்து இங்கே கருப்பு கருப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இடையின ரூ இந்த கருப்பு வந்து மீனிங் வந்து பஞ்சம். மீனிங் வந்து என்னது? பஞ்சம். வல்லின ரூ வச்ச கருப்புக்கு வந்து மீனிங் கருமை. வல்லின ரூக்கு தான் என்னது? கருமை. நம்ம இங்கே இடையின ரூ இருக்குது, அதனால கருமைன்னு சொல்லிட்டு இதை நம்ம கருமை எடுக்கக்கூடாது. இதுக்கு இந்த கருப்புக்கு பொருள் என்ன? பஞ்சம். வல்லின ரூ வச்ச கருப்புக்கு பொருள் கருமை. ஓகேங்களா? அதற்கடுத்து சிவப்பு முதல், அதாவது சிவப்பு முதல் ஔவையார் வரை இந்த இந்த இரண்டாக இருக்குல்ல, இரண்டு வகையாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு சிவப்பு, குடல் குடர், மதில் மதில், செதில் செதில், ஐயர் ஐயர், ஔவையார் ஔவையார், இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. முறிந்தது முறிந்தது பாருங்க, இது ரெண்டுமே பேச்சு வழக்கில் இருந்தாலும் வல்லினரி வச்ச முறிந்தது தான் கரெக்டு. அதுக்கடுத்து வறட்சி வறட்சி, இதுலேயும் வல்லினரா வச்ச வறட்சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து அக்கறை அக்கறை, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அக்கறைன்றது கன்னட சொல், அதுலேருந்து வந்திருக்கு. இந்த அக்கறை தான் கவனம் அப்படின்ற பேர். இந்த அக்கறைனா ஆற்றங்கரை, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த நே. ஓகேங்களா? அந்த பொருள் வந்துடும். இப்போ சில்லறை சில்லறை, வல்லினரை தான் கரெக்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நிலையம் நிலையம் நிலையம், அதான் கரெக்டு. நீ லை எம், நிலையம், அதுதான் கரெக்ட். அதே தான் கொடுத்துருக்காங்க. அக்கறை அக்கறை, அக்கறைன்றது கன்னட சொல், அக்கறைன்னு எழுதுதான் கரெக்டு. அதுதான் வேறு பொருள் கொடாமல் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து சில்லறை சில்லறை, இந்த சில்லறை தான் கரெக்டு. நிலையம் நிலையம் நிலையம், இதுதான் கரெக்டு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேண்டாம்
அப்படின்றது தவறு. தவறாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் இருக்குது. வேண்டா அதான் சரி. வேண்டா. ஓகேங்களா? இதெல்லாம் இலக்கண போலியோட சேர்ந்தது. அதற்கடுத்து பாருங்க, லகரத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. பழமை. பழமை இது வந்து பண்புச்சொல். பழமைன்றது பண்புச்சொல். இது பழம்பொருள் அப்படின்னா அதாவது வேற்றுமை உருபெல்லாம் மறைந்து வந்திருக்குல்ல, அப்போ பண்பு தொகை. பழம்பொருள் பண்பு தொகை. பழமை அப்படின்றது பண்புச்சொல். இது இரண்டுமே லகரம் பெற்றும் வரும். லகரம் பெற்று தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே என்னும் திருவாசக அடியில் லா வருதலை காண்கிறோம். அதாவது முன்னை பழம் பொருட்கும், பழமையான பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பழமையானதுக்கும் பழமையானது அப்படின்ற பொருள் தான் இதுக்கு மீனிங். சரியா? அந்த திருவாசக அடியில் லா பெற்று வருவதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பழைய அப்படின்னா என்ன? பெயரச்சம். அதுலேயும் லை பெற்றே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பழமை. பழமைன்னு எழுதக்கூடாது. இது எப்படி எழுதுனா பழைமை. பழைமை அப்படின்னு எழுதுவது தான் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இளமை, இளைஞர், இளைய இதுதான் கரெக்ட். இளமை, இளைஞர், இளைய இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இதை வந்து இளைமை அப்படி எழுதக்கூடாது. இளைஞர் அப்படி எழுதக்கூடாது. இளையவ இளைய அப்படின்னு எழுதுவது தவறு. இளைய தான் கரெக்டு. ஓகேங்களா? இதற்கடுத்து ரகர வேறுபாடு. இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொருளும் இருக்கும், தெரியாத பொருளும் இருக்கும். எல்லாமே பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு சொல் கொடுத்து சரியான பொருளை தேர்ந்தெடு, பொருந்தாத பொருளை தேர்ந்தெடு, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு சொல்லை கொடுத்து இதற்கு தவறான சொல்லை தேர்ந்தெடு, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அறம். அறம்னா ஒரு கருவி. இது வந்து ஒரு கூர்மையாக்க பயன்படும் ஒரு வகையான கருவி. ஓகேங்களா? இன்னொரு அறம் வல்லினரா வச்ச அறம் தருமம். அரி வெட்டு திருமால். காய்கறி அறிதலும் சொல்லலாம். அறுத்தல், காய்கறி அறிதல் அதுவும் பொருள். இன்னொரு அரி அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். அடுத்து அறை. அறை வந்து இந்த அறை வந்து பாதி, அதாவது ஒன்றில் பாதின்னு சொல்லுவோம்ல, அந்த பாதி. இந்த வல்லினரை அறை வந்து வீட்டின் பகுதி மற்றும் கன்னத்தில் அறைதல். ஓகேங்களா? அதற்கடுத்து ஆற அப்படின்னா நிறைய, வயிறார உண்பது, நிறைய. ஆற அப்படின்னா ஆற வைக்கிறது, சூடு குறைய. ஓகே. அதற்கடுத்து இறங்கு, கருணை காட்டு. இறங்கு அப்படின்னா கருணை காட்டு. இறங்கு கீழே இறங்குறது. இறந்தான் யாசித்தான், இறத்தல் யாசிப்பவர். ஓகே. அதற்கடுத்து இறந்தான் செத்தான். இறை தீனி. தீனி இறைந்து பேசுதல். தீனி உணவு. அதற்கடுத்து இறைந்து பேசுதல். அதற்கடுத்து இறை. இறை வந்து என்னது? அரசன், வரி, கடவுள், நீர் இறை. அரசன், வரி, கடவுள், நீர் இறை. ஓகே. அதற்கடுத்து உரை. உரைனா சொல்றது, உரைக்க சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி உரை சொல்றது. இன்னொரு உரை வந்து தலையணை உரை, வால் உரை, அந்த மாதிரி. அதற்கடுத்து எரி, தீ, எரி, எரிதல், அதாவது வீசுதல், அந்த மாதிரி. அதற்கடுத்து ஏரி. ஏரி வந்து என்னது? நீர்நிலை. ஏரி மேலே போய் மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரி. ஓகேங்களா? அதற்கடுத்து ஒரு அப்படின்னா ஒன்று. ஒரு அப்படின்னா வல்லினர் ரூ வச்சுன்னா தண்டி. ஒரு அப்படின்னா என்னது? தண்டி. ஓகே. அதற்கடுத்து கறி அப்படின்னா யானை, அடுப்பு கறி. இன்னொரு அடுத்து வல்லினரி கறி வந்து காய்கறி, இறைச்சி. கருப்பு. கருப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கருப்பு இடையினரு தான் பஞ்சம், வல்லினரு தான் கருமையான நிறம், கரிய நிறம், இந்த மாதிரி. கருப்பறை இனத்தவருக்கும் பொருந்தும். ஓகே. அதற்கடுத்து கரை. அக்கறை, அக்கறை அந்த வேர்ட்லேயே பார்த்துருக்கோம். கரைனா ஓரம், இந்த கரைனா குற்றம். அதுக்கடுத்து குறவர் அப்படின்னா பெரியவர். சைவ குறவர் நால்வர் சொல்லுவோம்ல, அந்த குறவர் பெரியோர். அதற்கடுத்து வல்லினரா குறவர் குறஜாதியினர். அதுக்கடுத்து குற்றுதல் அப்படின்னா நெல் குற்றுதல். குற்றுதல் நெல் குற்றுதல். குத்துதல் அப்படின்னா உடம்பில் குத்துதல், குத்துவது, உடம்பில் குத்துவது. ஓகேங்களா? அப்புறம் கூறிய அப்படின்னா கூர்மையான. கூறிய நம்ம கூறுறது, சொல்றது, சொல்லிய. கூரை அப்படின்னா வீட்டின் மேற்கூரை. கூரைனா புதுத்திணை, கூரை புடவை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதற்கடுத்து துறவு, பெரிய கிணறு. துறவு அப்படின்னா என்னது? பெரிய கிணறு. துறவு வல்லினராக வந்துச்சுன்னா துறந்து விடுதல், எல்லாத்தையும் துறந்து முனிவராகிறாங்களா அது. துரத்துதல் அப்படின்னா ஓட்டுதல்,
துரத்துதல்னா ஓட்டுதல், துரத்தல் அப்படின்னா விட்டு விடுதல். அதான் துரத்தல் அந்த மீனிங் தான், துறவு மீனிங்ட்டு தான், எல்லாத்தையும் விட்டு விடுதல் துரத்தல். துறை பெரியவன், துறை அப்படின்னா வழி. அதுக்கடுத்து பாருங்க, நரை வெண்மயிர், முடி நரைக்கிறது சொல்லுவோம்ல, நரை வெண்மயிர். இன்னொரு நரைனா வாசனை. பறந்த பரவிய, பறந்து விட்டது, பறவை பறத்தல். இன்னும் பறவை அப்படின்னா கடல். பறவை அப்படின்னா பச்சி, அது வந்து ஒரு பறவை இனம், பச்சி. ஓகே. புறம் அப்படின்னா பட்டணம், விழுப்புரம். புறம் அப்படின்னா ஒரு ஊர். புறம்னா என்னது? ஊர் பெயரை குறிக்கிறதா, ஊரை தான் குறிக்கிறதா புறம். வல்லினராபுரம்னா பக்கம். ஓகேங்களா. நாட்டுப்புறம், நாட்டு பக்கம், மேல் பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வல்லினரா தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதற்கடுத்து பெரு பெரிய, பெரு பெரிய, பெரு அடை. பெரு அப்படின்னா பெரிய, பெரு அப்படின்னா அடைதல், அந்த மாதிரி. அதற்கடுத்து பொறி நெற்பொறி, பொறி எந்திரம், பொறுப்பு மலை. பொறுப்புனா மலை, நம்ம ஏற்கனவே செயலில் படிச்சிருப்போம். பொறுப்பு அப்படின்னா மலை. இன்னொரு பொறுப்பு அப்படின்னா கடமை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. அதற்கடுத்து பொரித்தல் குஞ்சு பொரித்தல். வல்லினரி வச்ச பொரித்தல் வந்து கல்லில் எழுத்து பொரித்தல், அதாவது அச்சு பொறிப்பாங்கல்ல, அது வந்து அது. அதற்கடுத்து மரம் அப்படின்னா விருட்சம். வல்லினரா மரம்னா வீரம், போர் வீரம், அந்த மாதிரி. அடுத்து மருமகன்னா சன்னின்லா. மருகன் அப்படின்னா வழி வந்தோன். வல்லினரு வச்ச மருமகன் அப்படின்னா வேறு மகன், அதாவது அடுத்த மகன், வேறு ஒரு மகன், அதான் மருமகன். வல்லினரு. இடையினருக்கு சன்னின்லா மருமகன், வல்லினருக்கு வேறு மகன். ஓகேங்களா. அதற்கடுத்து மலை. மாறி அப்படின்னா மாறுதல் அடையது, மாறி வருதல். அதற்கடுத்து வருந்துதல், வருத்தல், துன்புறுத்தல். தனித்தனியே வருத்ததிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, துன்புறுத்தல். வருத்தல் அப்படின்னா கிழங்கு. வறுவல் அப்படின்னா வறுவல், நம்ம வீட்டில் செய்வோம்ல வறுவல். ஓகே. அதற்கடுத்து விறகு தந்திரம். இந்த விறகு அடுப்பு விறகு. விறகுனா தந்திரம், இடையினரு வச்சது. வல்லினரு அடுப்பு விறகு. ஓகே. அதற்கடுத்து லகர வேறுபாடு பாருங்க. ஒளி ஓசை. ஒளினா வெளிச்சம் பார்க்கறது, ஒளினா ஒளித்தல் நீக்குதல். அதுக்கடுத்து காலை பொழுது. காலை அப்படின்னா எருது, காளமாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, எருது. ஓகே. அதற்கடுத்து குளம் ஜாதி. குளம் அப்படின்னா ஜாதி. இந்த குளம்னா நீர்நிலை. கொள் அப்படின்னா கொன்று வீடு. இந்த கொள்னா பெற்றுக்கொள்ளுதல். கோல் கம்பு குச்சி. பொதியில் கோல் கோருதல் மற்றும் சூரியனை சுற்றி வரும் கோள்களும் அடங்கும். நமக்கு இதில் இல்லாமல் வேறு சில பொருட்களும் நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இதில் இருக்கிறத இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து தாள். குண்டியில் பொதியிலுக்கு வந்து என்னது? தாள். கால் முயற்சி. சிறப்பியலுக்கு தாள் வடை. ஓகே. அதற்கடுத்து தோல் ஸ்கின். தோள்பட்டை ஷோல்டர். ஓகேங்களா. 4 நாள் அப்படின்னா தினம். புல்னா கிராஸ், புல்வெளி. புல் அப்படின்னா பறவை. ஓகே. அதற்கடுத்து வழி அப்படின்னா நோய். இந்த வழினா காற்று, வழி பாதை. ஓகே. அதற்கடுத்து விழா எலும்பு இருக்கு இல்லையா, அது விழா எலும்பு. விழா மரம், விழா பழம், விழா மரம். ஓகே. திருவிழா. ஓகே. அதற்கடுத்து வெல்லம். குண்டியில் வச்ச வெல்லம், கரும்பு வெல்லம், சர்க்கரை. ஓகே. பொதியில் வந்து நீர் பெருக்கு. ஓகே. அதுக்கடுத்து வேலை பாருங்க. வேலை குண்டுலை தொழில். பொதுலை பொழுது. வேலை பொழுது, காலை பொழுது, மாலை பொழுதுன்னு சொல்கிறோம், பொழுது. அதற்கடுத்து வேலாயுதம். பொதியில் வச்ச வேல் வந்து மன்மதன். பொதியில் வச்ச வேல் என்னது? மன்மதன். அதற்கடுத்து நகர வேறுபாடுகள். ஓகே. இது வந்து நகர அப்படின்றது ரநகரனா. நகர 3 சொல்லினா வந்து டன்னகரனா. டாக்கு அடுத்து வருதுல, ஆனால் டன்னகரனா. நகர இந்த நான் வந்து என்னது? தாக்கு அடுத்து வரனால தன்னகரனா. ஓகேங்களா. பொருள் பாருங்க. அந்நாள் அப்படின்னா அவள். அந்நாள் அந்த குட்டல் நாள், அந்த நாள். ஊன்
2 சுழி இன் வந்துச்சுன்னா மாமிசன், 3 சுழி வந்துச்சுன்னா இன் வந்துச்சுன்னா உணவு. ஓகே. என்னால் என்று சொல்லால், என்னால் என்று சொல்லால், என்னால் எந்த கூட்டல் நாள், எந்த நாள். இப்போ கண்ணன் கண்ணன் பாருங்க, 2 சுழி இன் வந்துச்சுன்னா கர்ணன், 3 சுழி இன் வந்துச்சுன்னா கிருஷ்ணன். அதாவது கர்ணனை விட கிருஷ்ணன் பெரியவங்க, அதனால 3 சுழி இன் வந்தால் கிருஷ்ணன், 2 சுழி இன் வந்தால் கர்ணன், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தின் ஈட், அதாவது சாப்பிட்றது. தின் அப்படின்னா வலிமை, வலிமை தான் பெருசு, அதற்கு 3 சுழி இன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கடுத்து பனி, பனினா குளிர்ச்சி, பனினா வேலை, வேலையாக தான் உனக்கு பெருசு, அதனால் 3 சுழி நீ வந்துச்சுன்னா பனி அப்படின்னா வேலை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மனம் உள்ளம், மனம் வாசனை, மனம் வந்து சிறியது, அதனால் வந்து உள்ளம், அதுக்கு வந்து என்னது 2 சுழி நா, அதாவது ரன்னகரனா. டன்னகரனா வந்து வாசனை. மண் அரசன், மண் பூமி, பூமி தான் பெருசு, அதனால் வந்து 3 சுழி இன் வந்துச்சுன்னா பூமி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மான் அப்படின்னா விலங்கு, மான் அப்படின்னா சிறப்பு. மான்னா விலங்கு, சிறப்பு தான் நம்மளுக்கு எப்பயுமே பெருசு, அது வந்து 3 சுழி இன் வந்துச்சுன்னா மான், சிறப்பு. ஓகேங்களா. அதற்கடுத்து முன்னாள், முன்னாள்னா முந்தைய காலத்தில், முன்னொரு நாள், முற்காலத்தில் அப்படின்ற மீனிங். அதற்கடுத்து முன்னாள் 3 கூட்டல் நாள், 3 நாட்கள் அப்படின்ற மீனிங். 300 ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம். 300னா முன்னே 100, ஒரு 100 தான். 300னா 3 100, அதாவது ரணகரணா வச்ச 100 வந்துச்சுன்னா முன்னே 100, ஒரு 100 தான். தன்னகரனா 300, 3 100. ஓகேங்களா. அதற்கடுத்து வன்மை, வலிமை, வன்மை, வள்ளல். ஓகேங்களா. பெரிய, அதாவது 3 சுழி எண்ணுக்கு வந்து வள்ளல் தன்மை. ஓகேங்களா. வலிமையோட வள்ளல் தன்மை பெருசாக இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கடுத்தது செல்லாத காசுகள், இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சேர்த்து வைத்த குப்பையில் உள்ள பிழை திருத்தம், விடுபட்ட குப்பையில் உள்ள பிழை திருத்தம், அப்புறம் பொருள் வேறுபாடு எல்லாமே பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் செல்லா காசுகள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இன்றைக்கி இப்போ நடத்தினதெல்லாம் நோட் பண்ணி வச்சு ரீகால் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நடத்தினதெல்லாம் நோட் பண்ணி வச்சு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.